அன்பான உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த காலை வேளையிலும் உலகத்தை யார் உண்டாக்கினார்? உலகம் எப்படி உண்டானது? என்பதை குறித்து இன்று பார்ப்போம். தேவன் என்பவர் யார்? என்பதை குறித்து இன்று பார்ப்போம். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் என்பவர் இந்த உலகத்தையே படைத்தவர். முதல் நாளில் தேவன் இருள் வெளிச்சம் இதை இரண்டையும் படைக்கிறார். இரண்டாம் நாளில் வானத்தை படைக்கிறார். மூன்றாம் நாளிலே பூமியை படைக்கிறார். அதில் உள்ள முள்ளு, செடி, கொடி இப்படியாக அனைத்தையும் அவர் படைக்கிறார். நான்காம் நாளிலே நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இப்படி இந்த நான்காம் நாளில் இவைகளை படைக்கிறார். ஐந்தாம் நாளில் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்கள், வாழ்கின்ற உயிர்களை படைக்கிறார். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஐந்தாம் நாளிலே உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைக்கிறார். இந்த ஆறாம் நாளிலே இதை ஆள்வதற்காக மனிதனை படைக்கிறார். இப்படி படைத்து ஏழாம் நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். ஓய்ந்திருந்தார்னா ரெஸ்ட் எடுக்கிறார். இப்படி இவைகளை படைத்து அவர் ஓய்ந்திருந்தார். இந்த மனுஷனை படைத்தான் அல்லவா? மனுஷனை படைத்து அவனுக்கு ஒரு ஏதோன் என்ற ஒரு தோட்டத்தை உண்டாக்குகிறார். இந்த தோட்டத்தை உண்டாக்கி அதில் ஆதாம், ஏவாள் என்ற 2 நபர்களை அவர் உண்டாக்குகிறார். அந்த நபர்கள் நன்மை செய்யும்படி ஒரு சில கட்டளைகளை அவர் கொடுக்கிறார். நல்ல கனி, தீய கனி என்கின்ற ஒரு 2 கனிகளை அந்த தோட்டத்தில் இருக்கிறது. அவர்கள் நல்ல கனிகளை மட்டும், நன்மை அறியும் நல்ல அந்த கனிகளை நீங்கள், நன்மை தீமை அறிகின்ற கனிகளை நீங்கள் புசிக்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ஆனாலும் நீங்கள் அந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் சாவீர்கள் என்று தேவன் கட்டளையிடுகிறார். ஆனாலும் அவர்கள் அந்த தவறை, அந்த செயலை அவர்கள் மீறி அவர்கள் தவறு செய்கிறார்கள். அந்த செய்த தவறுதான் பிறகு அது பாவமாக மாறுகிறது. ஏனென்றால் இதை செய்யக்கூடாது என்று தேவன் அறிவிக்கிறார். அறிந்தும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தவறு செய்கிறார்கள். தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இதை செய்யக்கூடாது, இந்த நல்லது கெட்டது அறியத்தக்கதாக இருக்கின்ற இந்த கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். அந்த கனியை இவர்கள் புசித்ததன் நிமித்தம் யாரோ ஒருவர் கூறுகிறார் என்றது நிமித்தம் தவறை செய்ய தூண்டுகிறவர், அதை தூண்ட சொல்கிறவர் சொன்னது நிமித்தம்
இவர்கள் தவறை செய்துவிட்டு தவறை செய்துவிட்டு அவர்கள் மேல் பழியை போடுகிறார்கள். அதன் நிமித்தமாகத்தான், அதை மீறுதல் நிமித்தமாகத்தான் பாவம் உண்டாகிறது. அவர்கள் இறக்க நேரிடுகிறது. இங்கே பாருங்கள், ஒரு தவறை இது செய்யக்கூடாது என்று தேவன் அறிவிக்கிறார். ஆனாலும் அவர்கள் தவறை செய்து கொண்டு மற்றவர் மீது காரணத்தை கூறுகிறார்கள். சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, அது சொன்னது நாங்கள் செய்தோம் என்று பழியை யார் மீது போடுகிறார்கள் என்று பாருங்கள். ஒரு பாம்பின் மீது போடுகிறார்கள். அதன் நிமித்தம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தவறு செய்கிறோம், தவறு செய்வதற்கு காரணத்தை உண்டு பண்ணுகிறோம். அவர்கள் செய்வதால் நாமும் தவறு செய்கிறோம். அவர்கள் செய்கிறார்கள், நானும் அதை பார்த்து செய்கிறேன் என்று அநேக தவறுகளை மற்றவர் செய்கிறார்கள், நானும் அதை செய்கிறேன் என்று என்ன பண்ணும், குறை கூறுகிறோம். அவர்கள் தவறு செய்கிறார்கள், நானும் அதை பார்த்து செய்கிறேன் என்று மற்றவர்களை காரணம் காட்டிக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சரிதான், அதே தவறு தான் நம்ம என்ன பண்ணுறோம். அவன் செய்கிறான், நான் செய்யக்கூடாதா? அவன் பண்ணுறான், நான் பண்ணக்கூடாதா? இந்த உலகத்தில் நானும் தானே வாழ்ந்துட்டுருக்கிறேன் என்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடுறோம். மக்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருவர் தவறு செய்கிறார் என்பதை பார்த்து நீங்களும் அந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரிதானே? எல்லா தவறும் இப்படி தான் நடக்கிறது. அனைத்து தவறுகளும் அந்த நாட்டில் தவறு செய்கிறார்கள், அதை பார்த்து இந்த நாட்டு தலைவரும் தவறு செய்கிறார். இப்படித்தான் அதே தவறை செய்து கொண்டு அநேக பாவத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம். மக்களை நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இதை குறித்து சொல்கிறேன் என்றால், இந்த உலகமானது தானாக உருவாகவில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகமானது தானாக உருவாகவில்லை. உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகிறேன், நன்றாக கேளுங்கள். இந்த பேனாவை கண்டுபிடித்தவர் ஒருவர் இருப்பார். சரிங்களா? இதற்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த சட்டையை பாருங்கள். இந்த உடையை கண்டுபிடித்தது ஒரு மனிதன் தான். அதற்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறான். பாருங்கள், இப்படியாக ஒரு பொருளை உருவாக்குனதற்கு பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகமானது தானாக உருவாகவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தானாக உருவாகவில்லை. இது இயற்கை கிடையாது, தேவனால் உண்டாக்கப்பட்ட உலகம். நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனை வணங்காமல் மாறாக நீங்களே ஒரு சிலைகளையோ ஒரு போட்டோக்களையோ உருவாக்கி கொண்டு நீங்களே அதை வணங்கி கொண்டு அதற்கு பெயரை வைத்து கொண்டு பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். வானத்தையும் பூமியும் சூரியன் சந்திரன் அனைத்தையும் படைத்தது தேவன். நீங்கள் படைத்த தேவனை விட்டுவிட்டு படைக்கப்பட்ட பொருட்களை வணங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொருட்கள் என்றால் சிமெண்ட்டு, செங்கல், இரும்பு, இப்படியான அது பொருட்கள். அந்த பொருட்களை வைத்து நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள், ஒரு சில உருவத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அது கல்லாக இருக்கலாம். கல்லை கூட ஒரு சிலையாக வடித்து அதற்கு பேர் வைப்பது நீங்கள் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களே ஒரு பேரை வைத்துக்கொண்டு இதுதான் எனக்கு அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறது என்று தவறாக புரிந்து கொண்டு தவறாக சித்தரித்து கொண்டு நீங்களே தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். தவறு என்பது காட்டிலும் பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவன் கூறியிருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மெய்யான தேவனை வணங்குவதை விட்டுவிட்டு தேவனுக்கு உருவம் கிடையாது என்று உங்களுக்கு கூறிவிட்டேன். நீங்கள் எங்கே வேணாலும் வணங்கிக் கொள்ளலாம். எங்கே வேணாலும் நடந்து சென்று கொண்டு இருக்கும்போது, படுத்து கொண்டு இருக்கும்போது, இப்படியாக தேவனை நோக்கி பாருங்கள், மெய்யான தேவனை நோக்கி பாருங்கள் என்பதுதான் தேவன் என்னை குறித்து கூற சொன்னார்.
என்னை குறித்து அல்ல, தேவனை குறித்து கூற சொன்னார். நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். நீங்கள் திரும்பவும் தவறை செய்யாதிருங்கள். தயவுசெய்து நீங்களும் அறியாமல் தான் செய்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வானத்தையும் வானத்தில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவ சந்துகளையும் படைத்த தேவன், நாம் தேவனை விட்டுவிட்டு அதற்கு மாறாக நாமளா ஒரு ஃபோட்டோவையோ ஒரு சிலையை உருவாக்கி கொண்டு அதை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டு, புரிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு நல்வழி எதையோ கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் மக்களே. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தவறு மேல தவறை செய்து கொண்டு இருக்காதீர்கள். கொஞ்சம் வேதம் கூறியது, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. காதுள்ளவன் கேட்க கடவன் என்றால் கேட்டு உணர வேண்டும். உணர்ந்து நல்வழியில் நடக்க வேண்டும். திரும்பவும் அவர்கள் செய்கிறார்கள், என் அப்பா செய்தார்கள். நாம் மற்றவரை குறை சொல்கிறோம். என் அப்பா எனக்கு இதான் சொல்லிட்டு போனாரு, அவருடைய அப்பா அதுதான் சொல்லிட்டு போனாரு, அவருடைய அப்பா இப்படியாக, அது தொன்று தொட்டு இந்த தவறை நாம் செய்து வருகிறோம். நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் அறியாமல் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தவறை ஒருபோதும் செய்யாதிருங்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உண்மையுள்ளவர், மெய்யான தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக தவறுகளை மேல்மேலும் செய்யாதிருங்கள். இதை குறித்து நான் சொல்வதனால் அநேக மக்கள் என் மீது கோபப்படுவீர்கள். நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கூற சொன்னார், நான் கூறிவிட்டேன். நல்வழி இது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்கள் நல்வழியில் நடந்தால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், தேவன் உங்களை மேல்மேலும் உயர்த்துவார். உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஒரு பிள்ளை நல்வழியில் நடக்கிறார், நீங்கள் சொல்வதை கேட்கிறார். கேட்கிற பிள்ளையை உங்களுக்கு பிடிக்குமா? கேட்காமல் இன்னொருவர் தவறு செய்து கொண்டு தவறான பாதையை நோக்கி கொண்டு போகிறார். அப்பொழுது நீங்கள் அந்த தவறான வழியில் போகிறவர்களை உங்களுக்கு பிடிக்குமா? முன் பேச்சை கேட்டு உங்கள் வழியில் நடப்பவர்களை தானே உங்களுக்கு பிடிக்கும். அப்படியே தான் தேவனும் ஆசைப்படுகிறார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தேவன் என்ன கூறுகிறார் என்பதை கேட்டு அறிந்து அதன்படியாக நடக்கிறவர்களை தான் தேவன் உயர்த்துவார். தேவன் நல்வழியில் படுத்துவார், நல்ல பாதைக்கு கொண்டு செல்வார், அவரை மேன்மேலும் உயர்த்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிடித்த பிரகாரம் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களை அவர் மேன்மேலும் உயர்த்துவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு கூறுகிறேன். தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் நடங்கள், தேவனுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். தேவன் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் ஏனோதானமா என்று நினைக்காமல் புரிந்து கொள்ளுங்கள். அறியாத மக்களே, அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.